தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீங்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சுகமாக, பலமாக, ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாக இந்த உலகத்தின் மக்கள் எல்லோருமே ஆண்டவரை விட்டு போய்விட்ட அந்த சமயத்துல ஆபிரகாம் என்ற ஒரு பக்தன் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தார். உலகத்தில் ஏராளமான மக்கள் இறைவனை மறுதலித்து போன போது தனியொரு மனிதனாக ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தவனாக ஜீவித்தார். இந்த உலகத்தில் தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், எப்படி வாழ முடியும்? புறஜாதிகள் மத்தியிலே, அந்நியர்கள் மத்தியிலே, பற்பல விதமான தெய்வங்களை கும்பிடுகிற அந்த மக்கள் மத்தியிலே எப்படி என்னுடைய காரியங்களை, வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற ஒரு கேள்வி அவருடைய உள்ளத்தில் நிச்சயமாக இருந்துதான் இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் அந்த பக்தனை கூப்பிட்டு வீட்டுக்கு வெளியே வா என்று அழைத்து ஒரு விசேஷமான காரியத்தை அவரிடத்திலே சொன்னார். அதை குறித்து இந்த விவிலியத்திலே முதல் புத்தகம் ஆதியாகமம் என்ற புத்தகத்திலே ஆதியாகமம் 15:5 நான் வாசிக்கிறேன். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார். அந்த வானத்திலே, நீல வானத்திலே உருண்டோடுகிற கொடான கோடி நட்சத்திரங்களை கவனிக்கும்படி சொன்னார். அந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் நீ பார்க்கும் போது உன்னுடைய சந்ததி, உனக்கு பிறக்க போகிற மக்கள், பேர குழந்தைகள், உன்னுடைய வம்சம் இந்த நட்சத்திரங்களைப் போல ஏராளமாக பெருகும் என்று அவர் சொன்னார். ஒரு மனிதனாக நீ இப்பொழுது நீ நம்புகிறாய், ஆனால் உன் வழியிலே தோன்றலாக கோடான கோடி மக்கள் என்னை நம்பும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். வேதாகமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒன்று என்று வேதம் நமக்கு சொல்கிறது, வானங்களை அண்ணாந்து பாருங்கள். அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அதிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான காரியங்களை வைத்திருக்கிறார். நமக்கு உதிக்கிற அந்த சூரியன், அந்த சூரியனை சுற்றி ஓடுகிற 9 கிரகங்கள், அதிலே நம்முடைய கிரகம் 3வது கிரகம். இந்த 9 கிரகங்களையும் கூட்டிக் கொண்டு சூரியன் தன்னுடைய பாதையிலே ஓடுகிறது. இந்த கிரகங்களை சுற்றிலும் பெரிய சந்திரன்கள், 33 சந்திரன்கள். இந்த 33 சந்திரன்களும் கிரகங்களை சுற்றி ஓட, இந்த கிரகங்கள் சூரியனை சுற்றி ஓட, இந்த சூரிய வட்டம், சோலார் சிஸ்டம் என்று பெயர், இவைகள் வானமண்டலத்திலே பறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தூரதிருஷ்டி கண்ணாடி மூலமாக இவைகளை நோக்கி பார்க்கும்போது மனிதன் பிரமிப்படைகிறான். ஏனென்றால் இந்த வானமண்டலத்திலே கோடான கோடி நட்சத்திரங்கள் என்றால் சூரியன், சுய ஒளியுடைய பிம்பம். கோடான கோடி நட்சத்திரங்கள், மின்னி மின்னி உளரும் அந்த சிறு மீன்கள் எல்லாம் பிரமாண்டமான நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, அந்த கிரகங்களை சுற்றி சந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே அவைகளை எண்ண முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். கடற்கரை மணலை எண்ணினாலும் அந்த நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அங்கே சொன்னார். இவைகள் எல்லாவற்றையும் ஏன் கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார்? மனிதர்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருக்கிறோம். இந்த அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற கோடான கோடி நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்முடைய உலகம் ஒரு சிறு தூசிக்கு தூசியாக இருக்கிறது. கடல் கரையில போய் ஒரு சிறு மண் துகளை அப்படியே கையில் எடுத்தால் அது எவ்வளவு என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ, அதே மாதிரி நம்முடைய உலகமானது ஒரு சிறிய மண் துகள் மாத்திரமல்ல, ஒரு தூசு. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அப்படியானால் இந்த உலகமே ஒரு தூசாக இருக்குமானால் அதிலே நீங்களும் நானும் எப்படி தூசும் மாயையிலும் மாயமாக இருக்கிறோம் என்று திருமறை சொல்லுகிறது. அதை நாம் அறிந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த உலகங்களிலே அநேக காரியங்களை குறித்து நான் சொன்னேன். அந்த அண்ட சராசரங்களை நடத்துகிற கர்த்தர், வல்லமையுள்ள கரங்களை உடைய அந்த தேவன் உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய வியாபாரத்தையும், பிசினஸ், உங்களுடைய பிள்ளைகளையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த நட்சத்திரங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மைல், லட்சக்கணக்கான மைல் வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் விசேஷமான தேவதூதர்களை
வைத்திருக்கிறார். ஒரு டிரைவர் எப்படி காரை ஓட்டுகிறாரோ அதே போல இந்த தேவ தூதர்கள் அந்த நட்சத்திரங்களை, அந்த கிரகங்களை, அந்த சந்திரன்களை ஓட்டி கொண்டு போகிறார்கள். அதனுடைய பாதையில வேகமாக ஓடி எங்கேயாவது மோதி விட்டால் என்ன செய்வது, எங்கேயாவது முட்டி விட்டால் என்ன செய்வது? அப்படி ஏதாவது ஆகுமானால் நம்முடைய கிரகமானது உடைந்து தூள் தூளாக உடைந்து அப்படியே விண்ணகத்திலே மிதந்து கொண்டிருக்கிற தூசிகளாக, துகள்களாக போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இதுவரைக்கும் நேர்ந்ததில்லை என்று நமக்கு வானசாஸ்திரம் சொல்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் அதனதன் பாதையிலே நடத்தி கொண்டு போகிற அந்த ஆண்டவர், அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அவரை நாம் விசேஷ விதமாக நம்புவோமானால், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் ஆண்டவர் தனக்கு முன்பாக நடத்தி போவார் என்ற ஒரு நிச்சயத்தை இந்த வானமண்டலம் நமக்கு சொல்கிறது. கோடான கோடி நட்சத்திரங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. எண்ணெய் எங்கே இருந்து வருகிறது? அவைகள் எப்படி எரிகிறது? ஆண்டவர் அவைகளை தாங்குகிறார். He sustains and he cares for it. அப்படியானால் ஆண்டவர் இந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் போஷித்து காப்பாற்றுகிறார், நம்மையும் போஷித்து காப்பாற்றுவார். அதுதான் அந்த வானமண்டலத்தில் நாம் பார்க்கிற ஒரு விசேஷமான ஒரு தூது. இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனிதனும் பசி பட்டினி என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் தோன்றுகிற எந்த மகனும் எந்த மகளும் பசித்திருக்கிறோம் அல்லது யாரும் எங்களுக்கு இல்லை என்று கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட சராசரங்கள் அத்தனையும் தாங்கி ஏந்தி பராமரித்து பாதுகாத்து நடத்துகிற கர்த்தர், அந்த வல்ல தெய்வம் உங்களையும் என்னையும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை வழிநடத்துவார், போஷிப்பார், தாங்குவார், ஏந்துவார், நம்மை கவனித்து நடத்துவார் என்று அந்த வானமண்டலம் நமக்கு விசேஷமான ஒரு நம்பிக்கையை நம் கொடுக்கிறது, நம்ம இடத்துல சொல்லுகிறது. நீலவானமே, நீ எங்களுக்கு சொல்வது என்ன? இவைகள் எல்லாவற்றையும் அந்த வானம் நமக்கு சொல்லுகிறது. திருவள்ளுவ நாயனார் சொன்னார், வானின்றி அமையாது இவ்வுலகு என்று சொன்னார். இந்த உலகம் வானை பற்றி தான் இருக்கிறது. அந்த வான் இல்லாவிட்டால் இந்த உலகம் ஒன்றுமை இல்லாமல் போய்விடும். அந்த நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அந்த வான் அல்ல, அந்த வானத்தை நடத்துகிற ஒரு ஆண்டவர் தெய்வம், அவர் நம்மையும் நடத்துவார். இந்த திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தூது, நாம் தூசியும் தூச ஆனா இருந்தா போதிலும், நாம் ஒன்றுமற்றவர்களாக இருந்த போதிலும், ஈவன் இஃப் we are nothing, இல்பொருள் என்று நாம் வைத்துக் கொண்டாலும், இந்த தூசியும் சாம்பலும் பூச்சியும் புழுவும் ஆன நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். அதுதான் இந்த திருமறை சொல்லுகிற ஒரு விசேஷமான தூது. தகப்பனார் கவனிக்கவில்லை, தாயார் கவனிக்கவில்லை, உற்றத்தார் கவனிக்கவில்லை, சுற்றத்தார் கவனிக்கவில்லை, அனாதைகளாக இருக்கிறோம் என்று அநேகர் நினைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எவனும் அனாதை அல்ல. தகப்பனாரும் தாயும் கைவிட்டாலும், உலகத்தின் மக்கள் அனைவரும் நம்மை விட்டு விட்டு போய்விட்டாலும், இந்த அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தாயாக, நமக்கு தகப்பனாக, நமக்கு சகோதர சகோதரிகளாக இருந்து நம்மை தாங்குவார், ஏந்துவார் என்ற அந்த நட்சத்திரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அண்ட சராசரங்களை நாம் கவனிக்கும் போது அந்த நட்சத்திரங்கள் வேகமாக ஓடி, கோடான கோடி நட்சத்திரங்கள் அந்த பாதையிலே போகும்போது அந்த வல்லமையுள்ள கரம் அந்த நட்சத்திரங்களை பாதுகாத்து நடத்துகிறது. பயங்கரமான பிரம்மாண்டமான அந்த உலகங்கள், நம்முடைய உலகத்தை போல சூரியன் 13 லட்சம் மடங்கு பெரியது. இந்த சூரியனை போல ரீகல் என்ற நட்சத்திரம் 40,000 மடங்கு பெரியது. நம்முடைய சூரியனை போல பெட்டல்கிஸ் என்று சொல்லப்பட்ட நட்சத்திரம் 20,000 மடங்கு பெரியது. பிரம்மாண்டமான உலகங்கள், நம்முடைய நினைவுக்கும் சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட பிரம்மாண்டமான அந்த உலகங்கள் வானத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார். அப்படி காப்பாற்றுகிற அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார். இன்றைக்கு டாக்டர் சொன்ன விதமாக, அது ஆபரேஷன் டேபிளாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், மரணத்தின் பள்ளத்தாக இருக்கட்டும், தேவனுடைய கரம் நம்மை காப்பாற்றும். ஆனால் இந்த வானமண்டலங்களை நாம் நோக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்வி நமக்கு எழும்புவது என்னவென்றால், இவ்வளவு கோடான கோடி உலகங்கள் இருக்கிறதே வானமண்டலத்திலே, அந்த கோடான கோடி உலகங்கள் எல்லாம் வெறுமையாகத்தான் இருக்கிறதா? இல்லை நம்மை போல மக்கள் அங்கு வாழ்கிறார்களா? அப்படி நம்மை போல மக்கள் அங்கு வாழ்ந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? நம்மை போல மூக்கு மொழியோடு கூட இருக்கிறார்களா? வேற்று உருவமாக இருக்கிறார்களா? ஏன் அவர்கள் நம்முடைய உலகத்திற்கு வருவதில்லை? நாம் ஏன் அந்த உலகத்திற்கு போவதில்லை? இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றன. சில வருஷங்களாக உலகத்தின் பல பாகங்களிலேயும் பறக்கும் தட்டுகள் என்று சொல்லப்பட்ட தட்டுகள்
திடீர் என்று ஆங்காங்கு தோன்றி வருகின்றன. இந்த நாள் கூட ஒரு பேப்பர்ல நான் வாசித்தேன், உக்ரைன் என்று சொல்லப்பட்ட அந்த ரஷ்ய நாட்டின் பக்கத்து நாட்டிலே திடீரென்று ஒரு பெரிய பறக்கு தட்டு வந்ததை கண்டதாக 5 பேர் சாட்சி சொன்னார்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. தட்டுகள் போல நாம் சாப்பிடுகிறோம், இந்த தட்டுகள் போல வட்ட வடிவமான விமானங்கள் மிக வேகமாக வந்து இந்த உலகத்தின் நாம் உண்டு பண்ணின விமானங்களை விட அதிக வேகமாக வருகிறது. பெரிய சத்தம் போட்டுக்கொண்டு வருகிறது. அப்படியானால் அநேகர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த விமானங்களை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று அநேக விமானிகள் அந்த விமானங்கள் பின்னாலே போய் அது எப்படியாவது முந்திவிட வேண்டும், அது என்ன என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று போன போது அந்த பெரும் போர் விமானங்கள் எல்லாம் அப்படியே நின்று விட்டன, இயங்காமல். அந்த பறக்கும் தட்டு அவைகளை அப்படியே தாங்கி கொண்டு போனதை என்று அநேக முறை இந்த பறக்கும் தட்டுகளை பற்றி தெரிந்து கொள்ளும் போது வாசித்திருக்கிறேன். அப்படியானால் மிக வேகமாக பயங்கரமான சக்திகளோடு வருகிற இந்த பறக்கும் தட்டுகள் எங்கிருந்து வருகின்றன என்று ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் இப்படி பறக்கும் தட்டுகளை பற்றி அநேகர் சொல்லுகிறார்களே, பார்த்தேன் என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி அவர்கள் ஒரு விசாரணை கமிட்டி வைத்தார்கள். அந்த விசாரணை கமிட்டியினுடைய காரியத்தை நான் வாசித்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு முறை அங்கு வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்க நாட்டு நியூயார்க் பக்கத்தில். திடீரென்று பெரிய பறக்கும் தட்டு வந்து கீழே இறங்கினது. அங்கே இருந்து அந்த பறக்கும் தட்டில் இருந்து மனிதர்கள் வெளியே வந்தார்கள். நம்மை போலதான் இருக்கிறார்கள், ஆனால் நீல நிறமாக, பச்சை நிறமாக இருக்கிறார்கள். அந்த தலையில முடி ஒன்று கூட கிடையாது, வழுக்கை தலை. அவர்களுடைய உடம்பு ஒரு மாதிரி பிரகாசமான உடம்பாக இருக்கிறது. அவர்கள் வெளியே வந்து ஜனங்களோடு பேசினார்கள். ஆங்கிலம் சரியாக தெரிவதில்லை, புரோக்கன் இங்கிலீஷ், ஏதோ கொஞ்சம் பேசினார்கள், புரிந்து கொண்டார்கள். உடனே அவர்கள் நம்மை கொண்டு விடுவார்களோ என்னமே என்று அந்த விவசாயிகள் பெரிய துப்பாக்கிகளை கொண்டு அவர்களை சுட்டார்கள். அந்த துப்பாக்கி கொண்டு அவருடைய உடம்பிலை பட்டு எகிரி விழுந்ததே ஒழிய அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. சிறிது நேரத்திலே அந்த விமானம் புறப்பட்டு போய்விட்டது. இப்படி ஒரு சம்பவம். நியூயார்க் பட்டணத்திலேயே அந்த விமானங்கள் வந்து இறங்கின. அப்பொழுது அங்கே இருந்து இதே விதமான மனிதர்கள் இறங்கி வந்தார்கள். அங்க வந்து நாங்கள் உங்களிடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி அநேக மக்களை கூட்டி ஒரு கான்பரன்ஸ் வைத்து அதில் இவர்கள் ஆங்கிலத்திலே பேசினார்கள், கொச்சை ஆங்கிலம். அதில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் வெளியிலே இன்னொரு கிரகத்திலே இருந்து வந்திருக்கிறோம். 11,000 பறக்கும் தட்டுகள் அங்கே எங்களிடத்தில் இருக்கின்றன. சீக்கிரமாக நாங்கள் பறக்கும் தட்டுகளோடு இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் படையெடுத்து இந்த உலகத்தை நாங்கள் கைப்பற்றி உலகத்தை ஆளப்போகிறோம் என்று அவர்கள் சொன்னார்களாம். இதெல்லாம் கதை அல்ல, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அல்ல. அரசாங்கம், அமெரிக்க நாட்டின் அரசாங்கம் இவைகளை பற்றி தீர விசாரித்து அறிந்து இந்த அறிக்கையை விட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலிருந்து நான் இந்த காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அப்படியானால் இப்படிப்பட்ட பறக்கும் தட்டுகள் இன்றைக்கு ஏராளமான இடங்களிலே காணப்படுகின்றன. இதனால மற்ற உலகத்தில் மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு மற்ற உலகத்தின் மக்களுக்கு வந்திருக்கிறது. இவர்கள் மற்ற உலகத்திலிருந்து வந்தார்களா என்ன என்பதை குறித்து இன்னொரு சொற்பொழிவிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனாலும் இந்தியர்கள் விண்ணவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். வேதத்திலே, புராணத்திலே கந்தர்வர்கள் என்ற ஒரு குரூப்பை பற்றி பேசுகிறார்கள். இமையாதவர்கள் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி மற்ற உலகத்தின் மக்களை பற்றி இந்த புராணங்கள் நமக்கு அநேக காரியங்களை சொல்லுகின்றன. மகமதிய மார்க்கத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், 14 உலகங்கள், அந்த உலகங்களில் மக்கள் வாழ்கிறார்கள் என்று மகமதிய மார்க்கத்திலே நாம் வாசிக்கிறோம் புத்தகத்திலே. அப்படியானால் இன்றைக்கு உலகத்தின் மக்கள் மத்தியிலே, மார்க்கங்கள் மத்தியிலே மற்ற உலகத்தில் மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போதனை இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு விஞ்ஞான உலகம், இந்த விஞ்ஞான உலகத்தில் விசேஷமாக மற்ற கிரகங்களை பற்றின ஒரு ஆராய்ச்சியை அதிகமாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை விஞ்ஞானத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் சந்திர மண்டலத்துக்கு போக வேண்டும், அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு போக வேண்டும், புதன் கிரகத்துக்கு போக வேண்டும், அங்கே இருந்து நம்முடைய போர் முறைகளை ஆயத்தப்படுத்தி மற்ற நாடுகளை வெல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய போர் எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அது எதுவானாலும் சரி, இன்றைக்கு பெரிய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவை நான் உங்கள் மத்தியிலே சற்று நேரம் சொல்ல நான் விரும்புகிறேன். மற்ற உலகத்திற்கு அநேக விதமான ஏவுகணைகளை அனுப்பி அந்த ஏவுகணைகள் மூலமாக போட்டோக்களை எடுத்து புகைப்படம் பிடித்து அந்த
ராக்கெட்டுகள் உலகத்திற்கு பலவிதமான புகைப்படங்களை அனுப்புகின்றன. அந்த புகைப்படங்கள் மூலமாக அந்த உலகங்கள் எப்படி இருக்கிறது, அந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்பதை இன்றைக்கு ரொம்ப திட்டவட்டமாக சொல்ல விஞ்ஞானிகளால் முடிகிறது. அமெரிக்க நாடும் ரஷ்யா நாடும் போட்டி போட்டுக்கொண்டு அநேக கிரகங்களை, ராக்கெட்டுகளை அங்கே அனுப்பியிருக்கிறது. வாயேஜர் என்ற ஒரு ராக்கெட், வைக்கிங்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு ராக்கெட், மேரினர் என்று சொல்லப்பட்ட ராக்கெட்டுகள், இப்படிப்பட்ட ராக்கெட்டுகளை பல உலகங்களுக்கு அனுப்பி அந்த உலகங்களை பற்றின அந்த புகைப்படங்களை எடுத்து இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்படியானால் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். இது விவரமாக சொன்னால் எனக்கு நேரம் பத்தாது. என்றாலும் ஒரு சிறு ஐடியா மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக சந்திர மண்டலத்திற்கு போன எத்தனையோ முறை நம்முடைய மக்கள் போயிருக்கிறார்கள். அங்கு காற்றும் இல்லை, தண்ணீரும் இல்லை, சுவாசிப்பதற்கு பிராணவாயுவும் இல்லை. அது வனாந்தர மாதிரி அந்த கிரகம் இருக்கிறது. நம்முடைய உலகத்தை விட 1/3 தான் அது இருக்கிறது. ஆகவே இந்த சந்திர மண்டலம் நம்முடைய பூமியை சுற்றி வருகிறது. 2,40,000 மைலுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது. ஒரு சிறிய உருவம் உருண்டையாக தெரிகிறது. அந்த சந்திர மண்டலத்தில் போய் பார்த்து ஆராய்ந்து பண்ணி அங்கு மக்கள் வாழ்வுக்கு எந்த விதமான கூறுபாடுகள் இல்லை என்று திட்டவட்டமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். ஆகவே சந்திர மண்டலத்திலே மக்கள் வாழ்வு இல்லை. பின்ன ஏன் அதை ஆண்டவர் வைத்தார் என்றால், திருமறையில சொல்லப்பட்டிருக்கிறது, இரவிலே இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக கண்ணாடியாக ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் என்று திருமறை சொல்கிறது. அது ஒன்றை தவிர சந்திர மண்டலத்திற்கு வேறு வேலை இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதவில்லை. சரி, சூரியனிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். அந்த சூரியன் நம்முடைய உலகத்திலிருந்து 9 கோடி மைலுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது. 9,30,00,000 மைலுக்கு அந்த பக்கமாக இருக்கிறது. அது ஒரு சிறிய பந்து போல நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த சூரியன் நம்முடைய உலகத்தை விட 13 லட்சம் மடங்கு பெரியது. 13 லட்சம் உலகங்களை கொண்டு அந்த சூரியனை போட்டு விடலாம். நம்முடைய உலகம் சுமார் 8,000 மைல் விட்டம் உள்ளது. ஆனால் அந்த சூரியனோ 8,60,000 மைல் விட்டம் உள்ளது. பிரம்மாண்டமான உலகம். ஆனால் அது உலகமா என்று ஒரு பெரிய கேள்வி. வாயு, எரிகிற வாயு. அந்த சூரியன் மேலே 5000 டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணம். அப்படியானால் அங்கு எந்த மனிதர்கள் வாழ முடியும்? அநேகர் என்ன நினைக்கிறார்கள், அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த பெரிய வாயு கோலம், அந்த கோலத்திற்கு உள்ளே ஒருவேளை ஒரு உலகம் இருக்கலாம், அங்கே மக்கள் வசிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் அப்படி நினைக்கவில்லை. ஆகவே சூரியனிலே யாரும் வாழ முடியாது. அந்த சூரியனுடைய நடுப்புறமானது அதிக உஷ்ணம், 12,000 டிகிரி உஷ்ணம், 15,000 டிகிரி உஷ்ணம். அதனால ஒளி கூட, இந்த வெளிச்சம் கூட அந்த சூரியனுக்குள்ளே போகும்போது இருளாக மாறிவிடுகிறது. ஆகவே சூரியனுடைய மத்திய பாகம் இருளாக இருக்கிறது என்று அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சூரியன் முழுவதுமாக ஹைட்ரஜன் என்ற வாயுவினாலே ஆகப்பட்ட ஒரு வாயு கோலம் என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த சூரியனுக்கு அப்புறமாக ஏறக்குறைய 3 கோடி மைலுக்கு முதலாவது கிரகம் மெர்க்குரி என்ற கிரகம். அதை நாம் தமிழிலே புதன் என்று சொல்கிறோம். நம்முடைய உலகத்தை விட 1/3 பங்கு சிறிய ஒரு கோலம் அது. அது வேகம். இங்கே காலையில சில சமயத்தில் நாம் காலை சூரியன் உதிக்கும் போது அதுக்கு பக்கத்திலே பார்க்கலாம். சில சமயத்தில் மாலையிலே சூரியன் அஸ்தமிக்கும் போது அதுக்கு பக்கத்திலே பார்க்கலாம். இந்த சிறிய உலகம் ரொம்ப வேகமாக சூரியனை சுற்றி கொண்டு ஓடுகிறது. 88 நாளிலே ஒரு தடவை சூரியனை சுற்றி விடுகிறது. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கோலங்களுக்கும் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிற ஒரு சுற்றுதல் இருக்கிறது. நம்முடைய உலகமானது 24 மணி நேரத்திலே தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது ஒரு சுற்று. இந்த மெர்க்குரி என்ற அந்த கிரகம், புதன் என்ற கிரகம் தன்னைத்தானே சுற்றுவதற்கு 88 நாள் ஆகிறது. சூரியனை சுற்றுவதற்கு 88 நாள், தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கும் 88 நாள். ஆகவே இந்த சந்திரன் போல ஒரு பகுதி தான் சூரியனை பார்த்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு பகுதி அது சூரியனை மறந்து இருக்கிறது. ஆகவே ஒரு பகுதியில 500-600 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் இருக்கிறது, இன்னொரு பகுதியில -450 டிகிரி அங்கே இருக்கிறது. ஆகவே இந்த மெர்க்குரி என்ற கிரகத்தினுடைய ஒரு பக்கம் அதிக குளிர்ச்சி, ஒரு பக்கம் அதிக உஷ்ணம். அந்த மெர்க்குரி என்ற கிரகத்திலே வாயு மண்டலம் இல்லை. ஆகவே அங்கே மக்கள் வாழ்வதற்கு எந்த விதமான கூறுபாடுகள் இல்லை என்று நமக்கு தெரிகிறது. அந்த மெர்க்குரி என்ற கிரகத்தை விட்டு அடுத்த கிரகம் வீனஸ் என்ற கிரகம். வியாழன் என்று நாம் அதை சொல்லுகிறது. வீனஸ் என்று வெள்ளி, சுக்கிரன் என்று சொல்கிறோம்.
இந்த சுக்கிரன் என்ற கிரகம் நம்முடைய உலகத்தை போலவே இருக்கிறது. நம்முடைய உலகம் 7900 மைல் விட்டம், அது 7700 மைல் விட்டம். ட்வின்ஸ், நம்ம இரட்டை பிள்ளைகள் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. அதனால அழகு தேவதைக்கினுடைய பெயர் வீனஸ் என்று பெயரை வைத்தார்கள். இதை பற்றி அங்கே மாரினர் என்று சொல்லப்பட்ட ஒரு ராக்கெட்டுகளை அங்கே அனுப்பி பார்த்தபோது இந்த வீனஸ் என்ற கிரகம் மிகவும் அடர்த்தியான வாயு மண்டலத்தை கொண்டதாக இருக்கிறது. அங்கு பிராணவாயு உறைந்து கிடக்கிறது. மற்றபடி அங்கு அபாயகரமான கார்பன் டை ஆக்சைடு இப்படிப்பட்ட கிரக அந்த வாயுகள் அங்கு ஏராளமாக இருக்கின்றன. அந்த உலகம் அதிக வெப்பமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் 600 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று அங்கே வாசிக்கிறோம். ஃபாரன்ஹீட் சென்டிகிரேட் எல்லாம் ஃபாரன்ஹீட் உஷ்ணம் இருக்கிறது. அந்த ஆகாயத்தில இருந்து மழை பெய்கிறது. என்ன மழை என்றால் எண்ணெய் மழை. இப்ப எண்ணெய்க்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த உலகத்துல போனால் அங்க இருக்கிற சமுத்திரமும் எண்ணெய் சமுத்திரம் தான். அங்கு பெய்கிற மழையும் எண்ணெய் மழை தான். அப்ப எண்ணெய் சமுத்திரம் எண்ணெய் மழை பெய்யும் போது மனிதர்கள் அங்கே எப்படி வாழ முடியும்? ஆகவே அங்கே மனிதர்கள் வாழ முடியாது என்பதை வெகு திட்டவட்டமாக இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மாரினர் என்ற அந்த கப்பல் அங்கே போய் அநேக போட்டோக்களை அங்கே அனுப்பியிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய உலகம், அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் என்ற ஒரு உலகம். விஞ்ஞானிகள் அநேக வருஷ காலமாக இந்த செவ்வாய் என்ற கிரகத்தில மனிதர்கள் உண்டோ என்று நினைத்தார்கள். அதை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த செவ்வாய் கிரகத்தில வடதுருவம் தென் துருவம் பனி மூடியதாக இருக்கிறது. இடையில வாய்க்கால் போன்று அங்கு ஏராளமான கோடுகளை கண்டார்கள். ஆகவே அவர்கள் நாகரிகமான அங்கே விவசாயம் செய்கிற மக்கள், நம்மை விட உயர்ந்த மக்கள், அறிவில உயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று அநேக முறை நினைத்தார்கள். இன்றைக்கு கூட ஒரு சகோதரனிடத்துல ஒரு படத்தை கொண்டு வந்து வைத்தார். 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னதாக அந்த மார்ஸ் என்ற கிரகத்தில் மக்கள் வாழ்வு இருந்தது. இந்த மேரினர் என்ற அந்த கப்பல் அங்கே போய் படம் பிடித்து அனுப்புவதிலே ஒரு கச்சிலை மனிதனுடைய ஒரு முகமாதிரி அங்கே காணப்பட்டது என்று எழுதுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விஞ்ஞானிகள் இதை பற்றி அதிகமாக ஆராய்ந்து இன்றைக்கு மற்ற கிரகங்களை ஆராய்ந்த அந்த ஆராய்ச்சியில மார்ஸ் என்ற கிரகம், அந்த செவ்வாய் என்ற கிரகத்தை அதிகமாக ஆராய்ந்திருக்கிறார்கள். அது விசேஷ விதமாக அந்த செவ்வாய் என்ற கிரகத்தை அமெரிக்கர்கள் அங்கு போய் குடியேற வேண்டும், தன்னுடைய காலனியாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அதிகமாக அதை ஆராய்ந்தார்கள். ரஷ்யர்கள் இந்த வெள்ளி என்ற கிரகத்தை, சுக்கிரன் என்ற கிரகத்தை அதிகமாக ஆராய்ந்தார்கள். அந்த வெள்ளி என்ற கிரகத்திலே குடியேற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. ஆகவே நன்றாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால், அந்த செவ்வாய் என்ற கிரகம் மனித வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கிரகம். அங்கு ஆனால் வாயு மண்டலம் இருக்கிறது, ரொம்ப மெல்லிய வாயு மண்டலமாக இருக்கிறது. அதுல சிறிது ஆக்சிஜன் என்ற வாயு இருக்கிறது, உயிர் வாழி கொடுக்கக்கூடிய அது இருக்கிறது. ஆனால் அந்த ஆக்சிஜன் என்ற அந்த உயிர் கொடுக்கிற அந்த காற்று, அந்த வாயு, அது இருந்து மக்கள் வாழ்க்கைக்கு போதுமானதல்ல. ஒரு தவளை போன்ற சிறு சிறு பிராணிகள் ஒருவேளை அங்கே உயிரோடு இருக்கலாம் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மார்ஸ் என்ற அந்த கிரகம் வனாந்தரமாக கிடக்கிறது. அந்த வனாந்தரம் நமக்கு சிவப்பாக தெரிகிறது. ஆகவே மக்கள் வாழ்க்கை அங்கு இல்லை என்பதை இன்றைக்கு வெகு திட்டவட்டமாக இந்த ராக்கெட்டுகள் நமக்கு என்ன செய்கிறது என்றால் அங்கே சொல்லிக் கொண்டு போயிடுது. சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஜூபிட்டர் என்ற கிரகம் அடுத்தபடியாக இருக்கிறது. வியாழன் என்று தமிழில் அதை சொல்லுகிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில 25 கோடி வயல்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டுக்கும் இடையில பனிப்பாறைகள், ஆயிரக்கணக்கான பாறைகள் அப்படியே மிதந்து கொண்டு சுற்றி கொண்டு வருகிறது இந்த சூரிய வட்டத்துல. அது ஏதாவது ஒரு பெரிய கிரகம் ஒருவேளை உடைந்திருக்கும் என்று விஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். ஆனால் அது சாத்தியம் அல்ல. நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, இல்லைங்களா? ஆகவே இந்த ஜூபிட்டர் என்ற கிரகத்துக்கு போவோம். அந்த ஜூபிட்டர் என்ற அந்த கிரகம் நம்முடைய உலகத்தை விட 1312 மடங்கு பெரியது, பெரிய ஒரு உலகம். ஆனால் அந்த உலகம் திடமான உலகமா என்று சொன்னால் அது பாறை, அதாவது பனிப்பாறை என்று அங்கே சொல்கிறார்கள். ஜூபிட்டர் என்ற அந்த கிரகத்தை ஒரே வசனத்துல ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் பனிப்பாறை, பனிகள் உறைந்து கிடக்கிற ஒரு பெரிய உலகம், பிரம்மாண்டமான ஒரு உலகம். இந்த ஜூபிட்டர் என்ற உலகத்தில் மக்கள் வாழ்க்கையை
இருக்க முடியாது. ஏனென்றால் 212 வருஷங்கள் சூரியனை சுற்றி ஓடுகிறது, 212 வருஷங்களுக்கு ஒரு முறை. ஆனால் தன்னைத்தானே அதை சுற்றி கொள்ளும் போது 9 மணி நேரம் 50 நிமிஷத்திலே சுற்றி கொள்கிறது. உதாரணமாக, மனித வாழ்க்கை மற்ற உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒன்று, அந்த கிரகமானது சூரியனுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும், உஷ்ணத்தை பெறுவதற்காக. ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடாது, ரொம்ப தூரத்திலேயும் போகக்கூடாது, சரியான அளவு நம்முடைய உலகம் இருக்கிற மாதிரி. அப்பொழுதுதான் அங்கு வெளிச்சம் இருக்கும், உஷ்ணம் இருக்கும். கொஞ்சம் பிந்தி போனால் குளிர்ந்து விடும், மனித வாழ்க்கை இருக்க முடியாது. இன்னும் சூரியனுக்கு பக்கத்திலே போய்விட்டால் அதிக உஷ்ணமாயிருக்கும், மனித வாழ்க்கை இருக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே சரியான தூரத்திலே அந்த கிரகங்கள் இருக்க வேண்டும், உஷ்ணமும் வெப்பமும் இருக்க வேண்டும் மனித வாழ்க்கைக்கு. இரண்டாவதாக, அந்த உலகமானது தன்னைத்தானே சுற்றி கொள்கிறதே, அந்த சுற்றுதல் மெதுவாக சுற்ற வேண்டும். இப்பொழுது இந்த ஜூபிட்டர் என்ற கிரகம் 22,70,000 மைல் சுற்றளவு உள்ளது. இது 9 மணி நேரத்தில் சுற்றுமானால் எவ்வளவு வேகம்! அந்த மாதிரியான வேகம் உள்ள ஒரு உலகத்தில், வேகமாக சுற்றுகிற ஒரு உலகத்துல வீடுகள், மரங்கள் எல்லாம் அப்படியே பறந்து போய்விடும். அந்த வேகத்துல எதுவுமே அந்த பூமியில நிற்காது. ஆகவே அதிக வேகமாக சுற்றுகிற உலகத்தில் மக்கள் வாழ்க்கை இருக்க முடியாது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஜூபிட்டர் என்ற கிரகம் அதிக வேகத்திலே சுற்றுகிறது. ஆகவே அங்கு மக்கள் வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு வழி இல்லை, அதிக குளிர்ந்த இடமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதிக குளிர்ந்த இடமாக இருக்கிறபடினாலே அங்கு மனித வாழ்க்கை இருக்கும். -123 123 டிகிரி சென்டிகிரேட். அதுல போய் இருக்க முடியாது. அதுவும் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஆகாய மண்டலம் அமோனியா, மெத்தேன் என்ற இப்படிப்பட்ட விஷவாயுக்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகவே அந்த உயிர் வாழ்வு அங்கு இல்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சனி என்ற கிரகம் அதற்கு அப்பால இருக்கிறது. இந்த சனி என்ற கிரகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் நம்முடைய கண்ணிலேயே பார்க்கலாம். அது சுற்றிலும் வளையங்கள் இருக்கின்றன. விஞ்ஞானிகள் முதல்ல பார்த்தபோது அங்கு 3 வளையங்களைத்தான் கண்டார்கள். ஆனால் இப்பொழுது இந்த கப்பல்கள், ராக்கெட்டுகள் அந்த சனி என்ற கிரகத்துக்கு பக்கத்திலே போய் படம் எடுத்திருக்கின்றன. 1000 வளைவுகள் அங்கே இருக்கிறது என்று அந்த புகைப்படம் காண்பிக்கிறது. அந்த சனி என்ற கிரகத்திற்கு 10 சந்திரன்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இது அதிக குளிர்ந்த இடம், பனிகள் நிறைந்த இடம். இந்த மெத்தேன், கார்பன் டை ஆக்சைடு என்று இப்படிப்பட்ட விஷ வாயுகள், அமோனியா என்ற வாயுகள் நிறைந்த இடம். அதனால இந்த சனி கிரகத்தை பற்றி பேசும்போது அது ஒரு நுரையாக இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார். ஒரு நுரை மாதிரி இருக்கிறது, திடப்பொருள் அல்ல என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அங்கும் மனித வாழ்வு இல்லை. அதற்கப்புறம் யுரானஸ் என்று சொல்ல ஒரு கிரகம் இருக்கிறது. அந்த உலகம் நம்முடைய உலகத்தை விட 64 மடங்கு பெரியது. அது தலை தெரிக்கிற வேகத்திலே சூரியனை சுற்றி கொண்டு ஓடுகிறது, ரொம்ப வேகமாக ஓடுகிறது. அது மிகவும் குளிரான இடம், மனித வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. இந்த மெத்தேன் இப்படிப்பட்ட வாயுகள் அங்கே விசேஷமாக இருக்கிறபடினாலே மனிதர்கள் அங்கே வாழ முடியாது என்று நிச்சயமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாக நெப்டியூன் என்ற ஒரு கிரகம். அந்த கிரகம் அங்கு பார்க்கும்போது அந்த கிரகம் ஏறக்குறைய 1800 டிகிரி மைனஸ், அதிக குளிரான இடம். அதனால அங்கும் மனித வாழ்க்கை இருக்க முடியாது என்று நிச்சயமாக கண்டுபிடித்திருக்கிறார். கடைசியாக புளூட்டோ என்ற ஒரு இடம், ஒரு கிரகம் 150 கோடி மைலுக்கு அப்புறமாக இருக்கிறது. அந்த புளூட்டோ என்ற இடம் கடினமான பாறைகள் உள்ள இடம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்றாலும் அது மிகவும் தூரத்தில் இருக்கிறபடினாலே சூரிய வெளிச்சமே அதற்கு அதிகமாக இல்லை. ஆகவே அதிலையும் வாழ்க்கை, அங்கே மனிதர் வாழ்க்கை இருக்க முடியாது என்று அங்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சூரிய வட்டத்தில் நம்முடைய சூரியனை சுற்றி ஓடுகிற இந்த 9 கிரகங்களிலும் மனித வாழ்க்கை இல்லை. நம்முடைய ஒரு உலகத்தில் தான் மனித வாழ்க்கை இருக்கிறது என்று திட்டவட்டமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் கோடான கோடி உலகங்கள் சுற்றி ஓடுகிறதே, இந்த கோடான கோடி உலகங்களிலே மனித வாழ்க்கை இல்லையா? இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் முன்னதாக நாம் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மகத்துவமான சத்தியத்தை நீர் எடுத்து சொல்ல வேண்டும் என்று, உம்முடைய சத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்கும்படி ஆண்டவரே இந்த நேரத்தில் கிருபை செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். விஞ்ஞானிகள் இதை குறித்து ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய உலகத்திற்கு அப்புறமாக ஏறக்குறைய பக்கத்தில் இருக்கிற அநேக நட்சத்திரங்களிலே
40 நட்சத்திரங்களை எடுத்து அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த 40 நட்சத்திரங்களிலே 2 நட்சத்திரங்களில் உயிர் வாழ்க்கை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி அதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுது ஸ்பெக்ட்ரோஸ்கோப் என்ற ஒரு கருவி இருக்கிறது, பிரிசம். அது சூரியனுடைய ஒளி அதிலே பாயும் போது அது அது 7ஆக பிரிந்து நம்ம காட்டுகிறது. அதே போல இந்த தூர திருஷ்டி கண்ணாடியை, அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப் என்ற அந்த கருவி ஒன்றாக இணைத்து விட்டால் அந்த நட்சத்திரங்களுடைய அந்த வெளிச்சத்தை அது பிரித்து காட்டுகிறது. ஆக்சிஜன் என்ற அந்த வாயுவுக்கு ஒரு கலர் உண்டு, கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு கலர் உண்டு, இப்படி பலவிதமான கலர்கள். அப்போ அந்த நட்சத்திரத்தில் என்ன கலர்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து இன்னென்ன வாயுகள் அங்க இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தினுடைய ஓட்டத்தை கவனிக்கிறார்கள், எவ்வளவு தூரம் ஓடுகிறது, அந்த நட்சத்திரம் தன்னைத்தானே சுற்றுகிறது, எவ்வளவு தூரம் சுற்றுகிறது, அந்த நட்சத்திரங்களை சுற்றி அங்கு கிரகங்கள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உதாரணமாக நம்முடைய உலகமானது, நம்முடைய சூரியனானது 15 மைல் வேகத்திலே, ஒரு வினாடிக்கு 15 மைல் வேகத்திலே போக வேண்டும். ஆனால் ஒரு வினாடிக்கு 15 மைல் வேகத்திலே போகவில்லை, 12.5 மைல் வேகத்தில் தான் போகிறது. ஏன் அது 15 மைல் வேகத்திலே போகவில்லை என்று கண்டு அதை ஆராய்ச்சி செய்யும் போது அநேக கிரகங்கள் இருக்கின்றன. 9 கிரகங்களும் அந்த சூரியனை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே சூரியனுடைய வேகம் மட்டுப்படுகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய வேகத்தை அவர்கள் கணக்கு போடும் போது ஒருவேளை அந்த நட்சத்திரங்கள் போக வேண்டிய வேகத்திலே போகாமல் சற்று பிந்தி போகுமானால், ஏன் என்றால் அதற்கு அநேக கிரகங்கள் இருக்கிறது, அதனால்தான் அது அந்த வேகமாக போகவில்லை என்று நிச்சயமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கு சூரியனை பார்க்கும்போது நம்முடைய சூரியன் மாதிரி தனித்தனி சூரியன்கள், சிங்கிள் ஸ்டார்ஸ் 25% வானத்திலே காணப்படுகின்றன. துருவ நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அது டபுள் ஸ்டார், அது 2 நட்சத்திரம், 2 சூரியன்கள் ஒன்றையோடு சுற்றி ஓடுகிறது, அதுல கிரகங்கள் இருக்க முடியாது. ஆல்பா செஞ்சுரி என்பது நம்முடைய இந்த சூரியனுக்கு அடுத்தது, நம்முடைய அடுத்த வீட்டுக்காரர் ஆல்பா செஞ்சுரி என்ற ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களை கொண்டது, 3 சூரியன்களை கொண்டது. அதுல கிரகங்கள் இருக்க முடியாது, மனித வாழ்க்கை இருக்க முடியாது. ஆகவே அந்த 25% சிங்கிள் சூரியன் இருக்கிறதே தனித்தனியாக, அவைகளிலே கிரகங்கள் இருக்கின்றன. அந்த கிரகங்கள் எப்படிப்பட்டவைகள், எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன, அந்த கிரகங்கள் எவ்வளவு தன்னைத்தானே சுற்றுக்கொள்ளும் போது எப்படி சுற்றுகிறது, அந்த கிரகத்தில் ஆகாய மண்டலம் இருக்கிறதா என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கணக்கிட்டிருக்கிறார்கள். நம்முடைய உலகத்தை விட்டு ஏறக்குறைய 3500 கோடி மைலுக்கு அப்புறம் இருக்கிற அந்த நட்சத்திரங்களையும் இன்றைக்கு கணிக்க முடிகிறது. அப்படி கணிக்கும் போது அவர்கள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள், நம்முடைய அண்டை சூரியன்கள் ஏறக்குறைய 40 சூரியன்கள். அந்த 40 சூரியன்களில 2 சூரியன்களை சுற்றிலும் கிரகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சூரியன் பேர் சீடா சிட்டை என்ற ஒரு சூரியன், எப்சிலான் எலடானை என்று சொல்லப்பட்ட இன்னொரு சூரியன். இந்த 2 சூரியன்களில மக்கள் வாழ்வு இருக்கும். ஏனென்றால் இந்த 3 காரியங்களும் அங்கே இருக்கிறது. அந்த சூரியனுக்கும் அந்த கிரகத்திற்கும் உள்ள தூரம், உஷ்ணமும் வெப்பமும் அங்கே இருக்கிறது, மக்கள் வாழ்விற்குரிய உஷ்ணம் வெப்பமும். அந்த கிரகமானது ஓரளவு தன்னை சுற்றிக் கொள்கிறது, வேகமாக சுற்றிக் கொள்வதில்லை, மெதுவாக சுற்றிக் கொள்வதில்லை. ஆகவே மக்கள் வாழ்வுக்கு போதுமான அளவு அது தன்னை சுற்றிக் கொள்கிறது. அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்புறம் அந்த கிரகத்தை சுற்றிலும் பிராணவாயு இருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை குறித்து அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் இன்றைக்கு ஆராய்ச்சி வேகமாக நடந்து கொண்டு போகிறது. இந்த ஆராய்ச்சியில இருந்து அநேகர் என்ன சொல்கிறார்கள், பெரிய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அந்த விஞ்ஞானிகள் சொல்லும்போது ஆர்தர் கிரிகிகாய் என்று சொல்லப்பட்ட ஒரு ரஷ்ய விஞ்ஞானி ஹிஸ்டரி ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் என்ற அந்த புத்தகத்துல 160வது பக்கத்துல என்ன எழுதுகிறார், ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் வேர்ல்ட்ஸ் will have life in our Milky Way. நம்முடைய பால்வீதி மண்டலத்திலே 12 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 12 கோடி நட்சத்திரங்களிலே 10 லட்சம் உலகங்கள் இருக்கின்றன. அந்த 10 லட்சம் உலகங்களிலே மக்கள் வாழ்கிறார்கள் என்று அந்த ரஷ்ய விஞ்ஞானி நமக்கு சொல்லியிருக்கிறார். உயர்தர உயிரினம் அநேகமாக இக்கோடியிலிருந்து அக்கோடி வரை ஆங்காங்கு பரவலாக இருக்கிறது எனலாம். நிச்சயமாக நாம் தன்னந்தனியாக இல்லை என்று அவர் விசேஷ விதமாக அங்கு எழுதுகிறார்.
இன்னும் அநேக விஞ்ஞானிகள் எழுதுகிறதற்கே நான் உங்களுக்கு வாசிக்க காண்பிக்கிறேன். பேனட் பி சர்வீஸ் என்று சொல்லப்பட்ட அமெரிக்க விஞ்ஞானி எழுதுகிறார், வான நூல்களை கற்கும் ஆராயும் மக்கள் எல்லாம் பொதுவாக உயிர் வாழ்வு இவ்வுலகில் மட்டுமின்றி பிரிது உலகங்களிலும் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறார். வானங்களில் காணப்படும் உலகங்கள் எல்லாம் வெறும் அழகுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அல்ல. நமது கருத்தை நீட்டி எப்பக்கம் சுட்டி காட்டினாலும் அப்பக்கத்தில் ஆயிரக்கணக்கான உலகங்களில் மக்கள் வாழ்வு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது என்று அவர் எழுதுகிறார். சர் ஜேம்ஸ் ஜீன் என்று சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் ராயல் அஸ்ட்ரானமர் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நமது உலகில் உயிர் வாழ்வு இருப்பது போலவே இந்த அண்ட சராசரத்தில் அதிக உலகங்களில் மக்கள் வாழ்வு இருப்பதற்கு வகையுள்ளது என்று அவர் பேசுகிறார். சர் ஹெரால்டு ஸ்பென்சர் இப்பொழுது இருக்கிற ராயல் அஸ்ட்ரானமர் இங்கிலாந்திலே அவர் சொல்கிறார், ஒரு உலகில் மட்டுமின்றி பிறிது உலகில் மக்கள் வாழ்கின்றார் என்ற கருத்து விஞ்ஞானத்திற்கும் வேதத்திற்கும் ஏற்றதாகவே இருக்கிறது. ஒரு உலகில் ஜீவனை படைத்து கடவுள் மகிமைப்படுவாரானால் அநேக உலகங்களில் உயிர் வாழ்க்கை உண்டாகி அதில் மகிமைப்படுவார் அல்லவா என்று அவர் கேட்கிறார். இப்படிப்பட்ட இந்த டெஸ்டிமோனிஸ், அதாவது சாட்சிகளை நான் ஏராளமாக வாசிக்க முடியும். இன்றைக்கு இந்த வான மண்டலங்களை 6000 விஞ்ஞானிகள் ஒருமித்து நிச்சயமாகவே நம்முடைய உலகத்தை தவிர அநேக உலகங்களிலே மக்கள் வாழ்வு உண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படியானால் நாம் ஏன் அந்த மக்கள் வாழ்வு இருக்குமானால் ஏன் அவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளவில்லை? நாம் அவர்களோடு தொடர்பு கொண்டால் என்ன என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் ரேடியோ சமிக்கையின் மூலமாக எப்படியாவது மற்ற உலகங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அதிக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது முடியாத ஒரு காரியம் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஏனென்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த விஞ்ஞானம் இப்படி நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறதே, திருமறையிலே ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின ஆண்டவர், அதை உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையான கருத்தினாலே தாங்கி நடத்துகிற ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு பற்றி விவிலியத்திலே சொல்லியிருக்கிற ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த விவிலியம் என்பது ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் அநேக விதமான கருத்துக்களை அங்கு சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து பேசும்போது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவர் பூமி உண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். பூமி உருண்டை என்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கே அவர் சொல்லியிருக்கிறார். அவர் பூமி உண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளைகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதுக்கான கூடாரமாக விரிக்கிறார். இங்கு வானங்களை அவர் பரப்பி, நட்சத்திரங்களை அவர் பரப்பி குடியிருப்பதற்கான கூடாரமாக அவர் விரிக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வானங்களில் அநேக குடியிருப்புகள் உண்டு என்பதை வேதம் நமக்கு விசேஷமாக அங்கு சொல்லுகிறது. 45வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். அப்படியானால் வானங்கள் மாத்திரமல்ல, அந்த வானங்களிலே வானமண்டலங்களிலே சேனைகள், மக்கள் சேனைகள் இருக்கின்றன என்று அங்கு விசேஷமாக சொல்லுகிறது. அங்கு கொலோசியர் என்ற அந்த புத்தகத்தில பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 1:15-16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கு பேசுகிறார். அதரிசனமான தேவனுடைய சத்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் வான மண்டலங்களிலே கர்த்தத்துவம் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன், ஆளுகை இருக்கிறது, துரைத்தனம் இருக்கிறது, சிங்காசனங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் எப்படி சிங்காசனங்கள் இருக்கிறதோ, எப்படி ஆளுகை இருக்கிறதோ, அதே போல மற்ற உலகங்களிலும் சிங்காசனங்களும் ஆளுகைகளும் துரைத்தனங்களும் அங்கே இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு விசேஷமாக அங்கே எழுதுகிறார். வெளி 12ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து
மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவன் மிக கோபத்தோடு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவன் மற்ற உலகங்களுக்கு போக முடியாது. அதனால பரலோகத்தில் இருக்கிற உலகங்களே, அதுல குடியிருக்கிறவர்களே, நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஆனால் பாவம் பூமியில் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாத்தான் அவர்களை சோதிக்கத்தக்க ஒரு அறிவும் ஞானமும் புத்தியுடைய பிள்ளைகளாக மற்ற உலகத்தின் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் எபேசியர் 3:14 நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு காரணமாகி, பரலோகத்திலே ஒரு பெரிய குடும்பம், பூலோகத்திலே ஒரு பெரிய ஒரு குடும்பம். அப்படியானால் அந்த பரலோகம் பரமண்டலம் மாத்திரமல்ல, அநேக உலகங்களில் இருக்கிற மக்கள் அவர்கள் ஒரே குடும்பத்தின் மக்களை போல வாழ்கிறார்கள். அந்யூன்யம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக அவர்கள் ஒருவரை நேசித்து வாழ்கிறார்கள். மற்ற உலகத்தின் மக்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மற்ற உலகத்திற்கு போக, மற்ற உலகத்தில் உள்ளவர்கள் இந்த உலகத்துக்கு வர கம்யூனிகேஷன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கோடான கோடி மைலாக இருந்தாலும் அந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் ஒருவரோடு ஒருவர் போய் சந்தித்து பேசி ஒரு குடும்பத்தை போல வாழ்கிறார்கள் என்று அங்கே வேதம் நமக்கு அங்கே சொல்கிறது. 1 கொரிந்தியர் 4:9 வாசிக்கும் போது, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாக எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசி ஆனவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இங்கே 3 காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். நாங்கள் வேடிக்கையானோம். அது ஆங்கிலத்திலே தி பிகேம் ஸ்பெக்டக்கல் அண்ட் அதர் வேர்ல்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்பெக்டக்கல் என்று சொன்னால் காட்சி சாலை. காட்சி சாலையில யாராவது சண்டை போடும்போது அல்லது மிருகங்கள் சண்டை போடும்போது எல்லோரும் பார்க்கிறோமே, அதற்கு தான் ஸ்பெக்டக்கல் என்று பெயர், காட்சி சாலை. அப்படியானால் மற்ற உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் நாங்கள் ஸ்பெக்டக்கல் ஆனோம், காட்சியாக ஆனோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் மற்ற உலகத்தின் மக்கள் நம்முடைய உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் என்று பின்னாலே நான் சொல்லுகிறேன். மற்ற உலகங்களில் இருக்கிற மக்கள் நம்மை உற்று பார்க்கிறார்கள், நம்முடைய காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உற்று பார்க்கிறவர்கள், கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏன் இந்த உலகத்திற்கு வரக்கூடாது? அதையும் நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். சரி, இங்கே இன்னும் உங்களுக்கு மிக திட்டவட்டமாக வேதத்தில் இருந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால், இந்த வேதத்திலேயே முதலாவதாக எழுதப்பட்ட புத்தகம் யோபு என்ற புத்தகம் தான், ஆதியாகமம் அல்ல. ஏன் பின்ன யோபை மத்தியிலே வைத்து விட்டார் என்று சொன்னால், இந்த வேத புத்தகத்தில தீர்க்கதரிசன புத்தகங்கள், சரித்திர புத்தகங்கள், பாட்டு புத்தகங்கள், நிருபங்கள் என்று பல வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஆகவே நீதிமொழிகள், சங்கீதம், யோபு இவைகளெல்லாம் பாட்டாக பாடப்பட்டது. அதனால யோபு என்ற புத்தகத்தை இங்கே பாட்டு புத்தகத்தின் மத்தியிலே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஆனால் இந்த விவிலியத்திலேயே முதலாவதாக மோசேயினால் எழுதப்பட்ட புத்தகம் இந்த யோபுனுடைய புத்தகம். ஆகவே இந்த உலகத்தினுடைய கதை என்ன சரித்திரம் எப்படி என்ற அந்த எல்லா விதமான அநேக வரலாறுகளை அந்த யோபுனுடைய புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அது ஒரு விசேஷமான ஒரு புத்தகம். அப்படியானால் யோபுனுடைய புத்தகத்துல இந்த அண்ட சராசரிகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது என்ன சொல்கிறார் என்று கவனிங்கள். யோபுனுடைய புத்தகம் 1:6 வாசிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இங்கு தேவபுத்திரர் தேவனுடைய சன்னிதானத்திலே கூடுகிறார்கள். இது என்ன என்றால், இந்த அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற அநேக உலகங்களிலே மக்கள் வாழ்வு உண்டு. அந்த உலகத்தின் பிரதிநிதிகள் தேவனுடைய அந்த பாராளுமன்றத்திற்கு அங்கே போய் கூடுகிறார்கள், அடிக்கடி கூடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்றத்தின் அந்த நடவடிக்கைகளை பற்றி இங்கு யோபு பேசுகிறார். தேவபுத்திரர்கள் அங்கு தேவ சன்னிதானத்திலே வந்த போது, அந்த பாராளுமன்ற கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் அங்கே வந்த போது சாத்தானும் அங்கே வந்தான். அப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், சாத்தானே நீ எங்கே இருந்து வந்தாய்? அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னவென்றால், சாத்தான் எங்கே இருந்து வந்தான் என்று ஆண்டவருக்கு தெரியாததல்ல. அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்னவென்றால், சாத்தானே நீ இங்கே எதற்காக வந்திருக்கிறாய்? இந்த உலகத்தில் உன்னை நான் பிரதிநிதியாக வைக்கவில்லையே, ஆதாம் தானே பிரதிநிதி. ஆதாம் வருவதற்கு பதிலாக நீ ஏன் இங்கே வந்தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதனோடு இருக்கும். அப்பொழுது சாத்தான் சொல்கிறான், ஆதாமிலிருந்து உலகத்தை பிடிக்கிக் கொண்டேன், பூமியெல்லாம் என்னுடையது, இப்ப என்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் பூமி இருக்கிறது, அதனாலே நான் வந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். 2வது அதிகாரத்திலே மறுபடியும் வாசிக்கிறோம். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நின்ற போது
சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நின்றார். ஆகவே இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்கிறது? அண்ட சராசரங்களின் உலகத்தின் பிரதிநிதிகள் தேவனுடைய சன்னிதானத்திலே கூட்டம் கூடி அங்கு பாராளுமன்றமாக அமைத்து அதிலே இந்த அண்ட சராசரங்களினுடைய காரியங்களை நிர்வகித்து வருகிறார்கள் என்ற அந்த வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. நம்முடைய உலகத்தின் பிரதிநிதியாக ஆதாம் போக வேண்டிய அவர் போகாமல் சாத்தான் அவனை வென்றதுனாலே அவன் போனான் என்று வேதத்திலே நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு யோபனுடைய புத்தகத்திலே மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். 666 பக்கத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கு ஒரு விசேஷமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த பூமியினுடைய அஸ்திபாரத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். யோபு 38ஆம் அதிகாரம் 4வது வசனம், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. இந்த பூமியின் அஸ்திபாரப்படுத்த போது அங்கே என்ன நடந்தது என்றால், ஆண்டவர் 6 நாட்களுக்குள்ளே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்து அந்த ஓய்ந்திருந்த நாளிலே அவர் என்ன செய்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் 7வது வசனம், அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. அப்படியானால் அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளிலே அங்க ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம், 6 நாள் சிருஷ்டிப்பினுடைய கொண்டாட்டம். தேவதூதர்களும் ஆயிரக்கணக்கான தேவதூதர்களும் மற்ற உலகத்தின் தேவபுத்திரர் மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் இந்த பூமியினுடைய உற்பத்தியினுடைய கொண்டாட்டத்திற்கு இந்த பூமியிலே வந்து அங்கே பாட்டு பாடினார்கள். ஆதாம் ஏவாளுக்கு திருமணம் நடந்தது நாம் சொல்லுகிறோம். சரி, திருமணம் நடப்பதற்கு என்ன இருந்தது? அங்கே ஆதாமும் ஏவாளும் 2 பேர் தானே மனிதர்கள். அப்ப ஆண்டவர் ஏவாளுடைய கையை பிடித்து ஆதாமிட்ட கொடுத்து விட்டாரா? அவங்க 2 பேர் தானே இருந்து திருமணம் ஆண்டவர் செய்து வைத்தாரா? இதெல்லாம் நம்ம ஒரு நாளும் யோசிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆனால் வேதம் அதை யோசித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அண்ட சராசரங்களின் பிரதிநிதிகள் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தார்கள். ஆதாம் ஏவாளுடைய திருமணம் தேவதூதர்களுக்கு முன்பாக கொண்டாடப்பட்டது. பாவம் இந்த உலகத்தில் வந்து நம்மை பரதேசிகள் ஆக்கிராவிட்டால் இன்றைக்கு நம்முடைய திருமணத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு மற்ற உலகத்தின் பிரதிநிதிகள் வந்திருப்பார்கள், சந்தேகமே இல்லை. மற்ற தேவதூதர்கள் நம்முடைய பிள்ளையுடைய திருமணத்திற்கு வந்திருப்பார்கள். ஆதாமுடைய திருமணத்திற்கு அவர் வந்தார்கள். அந்த திருமணத்திற்காகவும் அந்த ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணதற்காகவும் அவர்கள் கெம்பீரித்து பாடினார்கள் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் வேத புத்தகத்திலே நாம் அநேக வசனங்கள் உண்டு. எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. மற்ற உலகத்தின் மக்கள் வாழ்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, தேவனை முகமுகமாக பார்க்கிற அவர்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகள், பாவம் அறியாத பிள்ளைகள், அவர்கள் அநியாயம் செய்யாத பிள்ளைகள், அந்த வான மண்டலத்தில் எத்தனை கோடி மைலுக்கு அப்புறமாக இருந்த போதிலும் ஒரே குடும்பமாக வாழ்கிற பிள்ளைகள் என்பதை திருமறை நமக்கு சொல்கிறது. அப்படி அவர்கள் எல்லோரும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத புத்தகத்தில் 2 முறை மற்ற உலகத்தின் மக்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இந்த உலகத்தினுடைய அஸ்திபாரம் போட்ட போது, இந்த உலகத்தினுடைய உற்பத்தி முடிந்த போது மற்ற உலகத்தின் மக்களுடைய பிரதிநிதிகளும் தேவதூதர்களும் இந்த உலகத்திற்கு வந்து அந்த அந்த பங்கன்ல பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னொரு முறை இந்த உலகத்திற்கு மற்ற உலகத்தின் மக்கள் எப்பொழுது வந்தார்கள் என்று சொன்னால், அங்கு யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் போது, சீனாய் மலையிலே ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுக்க இறங்கி வந்த போது மற்ற தேவதூதர்களும் மற்ற உலகத்தின் மக்களும் அந்த சீனாய் மலையிலே வந்தார்கள் என்பதை குறித்து வேதம் அங்கே பேசுகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே 2வது 3வது வசனத்திலே வாசிக்கிறேன். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். 10,000 பரிசுத்தவான்களோடு கூட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. ஆண்டவர் சீனாய் மலையிலே கற்பனையை கொடுத்த போது அவர் தனியாக வரல, ஏராளமான தேவதூதர்கள், ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் வந்தார்கள். எக்கால சத்தத்தோட வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இங்கு யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 94வது பக்கத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் சீனாய் மலையில வந்த போது 19-18 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்னி புகைக்காடாய் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அப்படியானால் சீனாய் மலையிலே எக்கால சத்தம் எப்படி வந்தது? அது அதிகமாய் தொனித்தது. ஆண்டவருடைய 2வது வருகையிலே கோடான கோடி தேவதூதர்கள் எக்கால சத்தத்தோடு வருகிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல சீனாய் மலையிலே ஆயிரக்கணக்கான தேவதூதர்களும் மற்ற உலகத்தின் மக்களும் வந்த போது அவர்கள் எக்கால சத்தத்தை ஊதினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது.
அவர்கள் சீனாய் மலையிலே வந்தார்கள். அந்த கற்பனையை கொடுப்பது அவ்வளவு விசேஷமானது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்காக மற்ற உலகத்தின் பிரதிநிதிகள் அங்கே வந்திருந்தார். இனி 3வது முறை ஆண்டவருடைய வருகையில மற்ற உலகத்தின் பிரதிநிதிகள் நம்முடைய உலகத்தை அங்கு சந்திக்க போகிறார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையில இந்த மற்ற உலகத்தின் மக்களை பற்றி விசேஷமாக பேசப்படுகிறது. மற்ற உலகத்தின் மக்கள் இந்த உலகத்திற்கு ஏன் வரவில்லை? நாம் இந்த உலகத்தை விட்டு ஏன் அங்கே போகக்கூடாது? திருமறையை சொல்லுகிற கருத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் அண்ட சராசரங்களிலே கொடான கோடி உலகத்தின் மக்கள் வாழும்போது, ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கும் போது, அவரை பாடும்போது, பரிசுத்தவான்களாக வாழும்போது, இந்த ஒரு சிறிய உலகத்தில் பாவம் வந்தது. இந்த பாவம் இந்த உலகத்தில் வந்தது. அந்த பாவம் என்பது ஒரு பெரிய பிணி, ஒரு பெரிய வியாதி. அந்த பாவ வியாதி உங்களையும் என்னையும் இங்கே தொற்றி கொண்டிருக்கிறது. அந்த பாவ வியாதியின் பிடியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பாவம் என்ற அந்த வியாதி நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்முடைய இருதயத்தை பிசாசுக்காக மாற்றிப்பட்டது. நம்முடைய இருதயத்திலே தேவ பயம் இல்லை, தெய்வத்துக்கு என்று நமக்கு இருதயம் இல்லை, தெய்வத்துக்கு ஒன்று ஒரு உடைய இல்லை. ஆண்டவர் கதவருக என்று தட்டுகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மகனே மகளே, உடைய இருதயத்தை தர. நம்முடைய இருதயத்தில் அந்த ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா? அந்த ஆண்டவருக்கு இடம் இல்லை. நம்முடைய வீட்டிலே அந்த ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா? இல்லை. நம்முடைய ஆலயத்திலே அந்த ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா? புத்தர் தி வாஷிங்டன் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய அறிவாளி உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலே. அவர் நீக்ரோ. ஒரு சமயத்திலே அவர் ஆலயத்துக்கு ஒரு அரசியல் விஷயமாக ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தார். ஒரு சிறிய பட்டணம் அமெரிக்காவிலே வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு சபை, கருப்பர்களுக்கு ஒரு சபை என்ற ஒரு நீதி இருக்கிறது. அவர் கருப்பர். ஆனால் அந்த ஊரிலே வெள்ளைக்காரர்களுக்கு மட்டும் ஒரு கோவில் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அந்த கோவிலுக்கு போனார். அந்த கோவிலுக்குள்ளே போய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் விரும்பினார். அந்த வெள்ளைக்காரங்க விடலை. நீ கருப்பன் இங்கே வரக்கூடாது. எவ்வளவோ கேட்டு பார்த்தார், மன்றாடி பார்த்தார். அந்த வெள்ளைக்காரர்கள் விடவில்லை. தன்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு வந்து அந்த புக்கர் தி வாஷிங்டன் அழுது ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, உண்மை தொழுது கொள்வதற்கு கூட இந்த மக்கள் என்னை விட மாட்டேன் என்று சொல்கிறார்களே. அவருடைய சுயசரித புத்தகத்திலே எழுதியிருக்கிற ஒரு கதையை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்துல சொன்னாராம், மகனே, நீ வருத்தப்படாதே. அந்த கோவில் கட்டி 20 வருஷம் ஆகிவிட்டது. அந்த 20 வருஷமாக நானே அந்த கோயிலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னையே விட மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அதனால உன்னை விடாததுக்கு நீ வருத்தப்படாதே என்று சொன்னாராம். எத்தனை கோவில்கள் கட்டி இருக்கிறோம், ஆண்டவருக்கு அங்க இடம் இருக்கிறதா? நம்முடைய வீட்டிலே ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தை யாருக்கு நாம் திறந்து வைத்திருக்கிறோம்? ஆனால் மற்ற உலகத்தில் வாழ்கிற மக்கள் அந்த இருதயத்திலே அந்த அண்ட சராசரத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் வைத்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள், பாவம் என்ற வியாதி அறியாதவர்கள். ஆகவே இந்த ஒரு உலகத்தில் அந்த பாவம் வந்த போது ஆண்டவரையும் நம்மை விட்டு பிரித்து விட்டது. நம்மையும் ஆண்டவரையும் மட்டும் பிரித்து விடவில்லை. இந்த பாவம் என்ற வியாதி நம்மையும் இந்த அண்ட சராசரத்தில் வாழ்கிற மற்ற பரிசுத்தவான்களையும் பிரித்து விட்டது. இந்த பாவம் என்ற தொத்து வியாதியோடு கூட நாம் மற்ற உலகத்திற்கு போவோமானால் அங்கேயும் அந்த பாவம் போய்விடும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மக்கள் பாவமற்றவர்களாக, பாவம் பரிகரிக்கப்பட்டு, பாவம் ஒழிந்து போய், சாத்தான் அழிந்து போய், கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாக பரலோகத்துக்கு போகும்போதுதான் நாம் மற்ற உலகத்திற்கு போக முடியும். அதற்கு பின்புதான் மற்ற உலகத்தின் மக்கள் இங்கே வருவார்கள். இந்த பாவம் எவ்வளவு இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தின் மக்கள் மற்ற உலகத்திற்கு போக ஆண்டவர் விட மாட்டார். இந்த பாவம் அங்கே போய்விட்டார், அந்த மக்களும் பாவம் செய்து விட்டார். உங்களுக்கு புரிகிறதா? ஆகவே இந்த அண்ட சராசரத்துல நம்முடைய உலகமானது ஒரு ஐசோலேஷன் வார்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு தொற்று நோய் வார்டு. அது தனியாக பிரிந்து கிடக்கிறது. மற்ற உலகத்தின் மக்கள் இங்கே வர முடியாது, இந்த உலகத்தின் மக்கள் அங்கே போக முடியாது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் விஞ்ஞானிகள்? எப்படியாவது மற்ற உலகத்திற்கு போக வேண்டும் என்று அங்கு ராக்கெட்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். திருமறை சொல்கிறது, நீ கழுகு போல உயர பறந்து, நீ உச்சியிலே, வானத்தின் உச்சியிலே உன்னுடைய வீட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை கீழே விழ தள்ளுவேன். பாவம் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தின் மக்கள் மற்ற உலகங்களுக்கு போக முடியாது, போகக்கூடாது. மற்ற உலகத்தின் மக்கள் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. ஆனால் மற்ற உலகத்தில் இருக்கிற மக்கள் இந்த பாவ விளையாட்டை, இந்த பாவ டிராமாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை நமக்கு சொல்கிறார். லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த உலகம் கெட்டு போய்விட்டது, அவரிடத்திலிருந்து விலகி வந்து விட்டது, பிரிந்து வந்து விட்டது. இதை தேடும்படி இந்த உலகத்திற்கு வந்தார்.
வேதநாயகி சாஸ்திரியார் அவர்கள் பாடுகிறார்கள், 3 உலகங்களையும் படைத்த ஆண்டவர் 3 ஆணிகளிலே தொங்கினார் என்று அவர் பாடினார். 3 உலகம் அல்ல கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அண்ட சராசரங்களிலே ஒருமுறோடுகிற கோடான கோடி உலகங்கள். அந்த உலகத்தில் எத்தனையோ கோடி உலகங்களிலே மக்கள் இருக்கிறார்கள். அழகுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள், புனிதமானவர்கள், பாவம் செய்யாதவர்கள். ஒரு நாளைக்கு நாம் யாவரும் மற்ற உலகங்களை பார்க்கத்தான் போகிறோம். ஆண்டவருடைய வருகையிலே தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த பரலோகத்தில் போவதற்கு 7.5 நாட்கள் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் ரொம்ப விசேஷமான காரியங்கள். பிந்தி உங்களுக்கு அதை பற்றி நான் விளக்க சொல்கிறேன். அந்த 7.5 நாட்களிலே அநேக உலகங்கள் நமக்கு அங்கு வெல்கம் கொடுக்கும். நாம் பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் மற்ற உலகங்களுக்கெல்லாம் நம்மை கூட்டிக் கொண்டு போவார். காணாமல் போன ஆடு இதை கண்டுபிடித்தேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். இழந்து போன இந்த உலகத்தை தேடி ஆண்டவர் வரவேண்டிய காரணம் என்ன? அவருக்கு இருக்கிற உலகங்கள் போதாதா? இந்த உலகத்தில் உருண்டோடி கொண்டிருக்கிற கொடான கோடி உலகங்கள், அழகும் பிரம்மாண்டமான உலகங்கள், எவ்வளவு வினோதமான உலகங்கள், எவ்வளவு அதிசயமான உலகங்கள், எவ்வளவு அழகுள்ள உலகங்கள். அதை வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள்? அழகு, அறிவு, ஞானம், புத்தி, தெய்வத்தை சாயலை பெற்றவர்களாக இருக்கிறார்களே, அது ஆண்டவருக்கு போதாதா? அதிலே ஆண்டவருக்கு திருப்தி இல்லையா? இந்த உலகம் கடற்கரையில ஒரு சின்ன துகள் மாதிரி, தூசியும் குப்பையுமான இந்த உலகம். அதிலே நீங்களும் நானும் அதை விட குப்பையும் தூசியுமானவர்கள். இந்த குப்பையை தேடி, இந்த தூசியை தேடி, இந்த சாம்பலை தேடியா அந்த அண்ட சராசரிகளில் ஆண்டவர் வர வேண்டும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி சிலுவை நாட்டி அதிலே போனாரே, அதிலே தொங்கினாரே. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். சிலுவை வரையந்தும் நம்மை தேடி வந்தார். ஏழையாக அவர் வந்தது மட்டுமல்ல, அடிமை கோலத்தோடு அவர் வந்தது மட்டுமல்ல, இந்த அற்பர்களும் நீசர்களும் ஒன்றுக்கும் உதவாத தூசியும் சாம்பலமான நம்மை. நான் மதுரையிலே ஃபாஸ்டாக வேலை செய்து கொண்டிருந்தேன். திருமணமாகவில்லை. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இறந்து போனது. அந்த வீட்டுல 12 குழந்தைகள். அந்த அம்மா பேர் எப்சி, தாப்பனார் பேர் துரைராஜ். ஒரு குழந்தை இறந்து போனது. அப்புறம் அந்த அம்மா இடத்துல நான் சொன்னேன், அம்மா, ஒரு குழந்தை தானே இறந்து போய்விட்டது, 11 குழந்தைகள் இருக்கிறது அல்லவா? அவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் ஆதரவு. அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னார்கள், தம்பி, உனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, அதனால உனக்கு தெரியாது. அண்ட சராசரங்களில் 1000 கோடி உலகங்கள் இருக்கிறது. ஆண்டவன் போதாதான்? இந்த ஒரு சிறு உலகம் பாவம் செய்த போது அது அப்படியே நசுக்கு எந்து விட்டால் அவருக்கு என்ன நஷ்டமாக போய்விட்டது? ஒன்றும் நஷ்டம் கிடையாது. இது ஒரு தூசி, இது ஒரு புரும்பு, இது ஒன்றும் இல்லை. இட் இஸ் நத்திங். இது ஒரு இழுப்பொருள். ஆனாலும் இந்த நத்திங், இந்த இழுப்பொருளாக இருக்கிற இந்த உலகத்தை தேடி வந்தார் ஆண்டவர். இந்த அன்பை பற்றி நீங்கள் எங்கே வாசிக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த உலகத்திலே, எந்த சத்திரத்திலே, எந்த மார்க்கத்திலே நாம் வாசிக்கிறோம்? அந்த சராசரிகளை தேவை. இந்த ஒரு உலகம் கெட்டு போகிறார். அது எவ்வளவு செய்தாக இருந்தாலும் சரி, அந்த உலகத்தின் மக்கள் எப்படி பஞ்சங்களும் பிரதேசங்களுமா இருந்தாலும் சரி, அவர்கள் தூசும் சாவலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எண்ணமற்றவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி தாழ்வாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு மகனை, அந்த ஒரு மகளை நான் ரட்சிக்க வேண்டும். இந்த சிறு உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை, தூசியாக கிடந்த அவர்களை சூரியனை போல பிரகாசிக்க வைக்க வேண்டும். இதோ மரணத்தின் பிடியிலே கிடைக்கிற அந்த மக்கள் எந்தெந்தைக்கும் வாழ வைக்க வேண்டும். இந்த உலகத்தை தேடி வந்த அண்ட சராசரிகளின் தேவை. அவருடைய அன்பு எவ்வளவு மகத்துவமானது! கர்த்தருக்கு தேடி வந்த அந்த ஆண்டவர் பரலோகத்திலே இருந்து இந்த உலகத்தை தேடி நடந்து வந்தார். அவர் பூலோகம் விட்டு வந்தார். இந்த உலகத்தின் கலிலே அவளை நடந்தார், யுவதையவளை நடந்தார். கடைசியிலே கல்வாரியிலே தன்னுடைய பாதத்தில் சிலுவையிலே அறைந்தார். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, உங்களுடைய மகத்தான அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவாவியானவர்கள் உள்ளங்களிலே பேசப்பட்டு கொண்டது. மனிதரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு தகப்பனே. இந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம் யாருக்கும் புரியாது. தேவாவியானவரை எங்களுடைய உள்ளத்திலே பேச மாட்டவரே, என்னை தேடி வந்தீரே தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்தீரே. நாங்கள் என்ன அற்பர்களும் நீசர்களும் தோசையும் துரும்புமானவர்கள் கட்டாதே. பகத்தான இந்த சராசரிகளை படைத்து ஆண்டு கிடத்துகிற தெய்வம், இந்த தோசையை நினைத்தீரோ, இந்த குப்பையை நினைத்தீரோ, இந்த ஒன்றுமில்லாத நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்னை இந்த உலகத்துக்கு வந்தீரோ. இந்த கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க முடியாத இந்த உலகத்தில் வந்தீரோ. அந்த கிருபையுள்ள அன்புக்காக, மற்ற அன்புக்காக, எல்லைக்கு அடங்காத அன்புக்காக உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எந்த நாளும் ஸ்தோத்திரிக்க முடியாத ஒரு கிருபை.
இன்றைக்கு மாத்திரமல்ல சுவாமி, நாங்கள் மீட்கப்பட்டு பரலோகத்திலே வந்து இந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்க அந்த உலகங்களை எல்லாவற்றையும் நாங்கள் கேட்போம். நாங்கள் எல்லாம் போகும்போது இந்த சிலுவையை பிடித்துக் கொண்டு போய் உங்களுடைய அன்பை மற்ற உலகத்தின் மக்களுக்கு சொல்லும்படியாக ஒரு கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரப்பிதாவே. அந்த மீட்பரை காண நாம் வாஞ்சையுடன் நித்தம் போராட வேண்டும் அல்லவோ. அந்த மீட்பரை காண நாம் வாஞ்சையுடன் நித்தம் போராட வேண்டும் அல்லவோ. தேவபலத்தால் ஜெயம் கொள்ள வேண்டுமே, ஜீவநதி அண்டை சேர்ந்திடவே. தேவபலத்தால் ஜெயம் கொள்ள வேண்டுமே, ஜீவநதி அண்டை சேர்ந்திடவே. அந்த மீட்பரை காண நாம் வாஞ்சையுடன் நித்தம் போராட வேண்டுமல்லோ. அந்த மீட்பரை காண நாம் வாஞ்சையுடன் நித்தம் போராட வேண்டுமல்லோ. அவர் வருகையின் நாள் இன்னும் சென்றிடுவோம், ஒன்றும் அறியோம் மானிடரே. அவர் வருகையின் நாள் இன்னும் சென்றிடுவோம், ஒன்றும் அறியோம் மானிடரே. சொன்ன வாக்கில் நம்பி நிலைத்து ஆவலாய் நாம் காத்திருப்போம். சொன்ன வாக்கில் நம்பி நிலைத்து ஆவலாய் நாம் காத்திருப்போம். அந்த மீட்பரை காண நாம் வாஞ்சையுடன் நித்தம் போராட வேண்டுமல்லோ. அந்த மீட்பரை காண நாம் வாஞ்சையுடன் நித்தம் போராட வேண்டுமல்லோ. இந்த மானிட வாழ்க்கை நம் சொந்தமல்ல, நம் உள்ளத்தில் சஞ்சலமே. இந்த மானிட வாழ்க்கை நம் சொந்தமல்ல, நம் உள்ளத்தில் சஞ்சலமே. என்ன சோதனை மேற்கொண்டு வந்தாலும் எதிர்த்து வெற்றி பெற்றிடுவோம். என்ன சோதனை மேற்கொண்டு வந்தாலும் எதிர்த்து வெற்றி பெற்றிடுவோம். அந்த மீட்பரை காண நாம் வாஞ்சையுடன் நித்தம் போராட வேண்டுமல்லோ. அந்த மீட்பரை காண நாம் வாஞ்சையுடன் நித்தம் போராட வேண்டுமல்லோ.